ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு பயத்தோடு நீ வாழ்கிறாய். உன்னுடைய பயங்கள் எல்லாமும் எனக்கு புரியத்தான் செய்கிறது. கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் அனைத்து கஷ்டத்திலேயும் நான் ஒரு முடிவு கட்டுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான கவலைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் நான் சரி செய்வேன். எந்த இடத்திலேயும் உனக்கான குழப்பங்களை நான் ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன். நிறைய துன்பங்களை அனுபவித்தாய். எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கவலைப்படுத்தினார்கள். ஆனால் நான் மட்டும் உன்னை எப்பொழுதும் எந்த நேரத்திலேயும் குழப்பமடைய செய்யக்கூடாது. உன்னை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். உன்னை 4 பேத்துக்கு மத்தியில் தலை நிமிர வைக்க வேண்டும் என்றே போராடுகிறேன். உன்னுடைய ஆசைகள் என்ன? உன்னுடைய கவலைகள் என்ன? நீ என்ன விஷயத்தை கேட்கிறாய், நீ என்ன விஷயத்தை கேட்கவில்லை என்ற அத்தனையையும் என்னால் மட்டுமே உன்னிடம் சொல்ல முடியும். கூடிய விரைவிலேயே நல்லதாகவே அனைத்தையும் செய்வேன். யாரை பார்த்தும் பயப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது, அது நடக்கிறது, இந்த விஷயம் நடக்கிறது, அந்த விஷயம் நடக்கிறது என்று எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு எந்த விஷயங்கள் நடந்தாலும் உன்னை அனைத்திலும் இருந்து காப்பாற்றுவேன். அனைத்திலும் இருந்து நல்வழி நடத்துவேன். அதுதான் நான். பெரிய சந்தோஷங்களை எல்லாம் நான் கொடுப்பேன். என்ன கேட்டாலும் அள்ளி கொடு. உங்களுடைய கவலைகள் அத்தனையும் நான் பார்க்கிறேன். உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் அதை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு இடத்திலேயும் உங்களுக்கு தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன். தயவு செய்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது என்னவென்றால், இங்கு நான் உங்களுக்காக என்றும் இருப்பேன் என்று. உங்களை நிறைய பேர் கஷ்டப்படுத்தினார்கள். நிறைய பேர் வலியையும் கொடுத்தார்கள், வேதனையையும் கொடுத்தார்கள். ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் சொல்லும் ஒரு விஷயம், நான் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் எனக்கு இவ்வளவு கவலைகள்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் நன்றாக இருக்கக்கூடாதா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் செழிப்புகள் வந்துவிடக்கூடாதா? எதேதோ நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் எந்த ஒரு நேரத்திலேயும் என்னால் சரியான நேரத்திற்கு எதையும் செய்ய முடியவில்லை. காரணம், என்னை யாரோ ஒருவர் என்னை இதை செய்யாதே, அது செய்யாதே என்று சொன்னால் பரவாயில்லை. என்னுடைய வீட்டில் இருப்பவர்களே என்னை இதை செய்யாதே, அதை செய்யாதே, இந்த விஷயம் செய்யாதே, அந்த விஷயம் செய்யாதே என்றெல்லாம் சொல்கிறார்கள். நான் யாருடைய பேச்சை கேட்பது? எனக்கு யார் என்ன செய்வார்கள்? நலமான விஷயத்தை தான் செய்வார்களா என்பதெல்லாம் எனக்கு புரியவில்லையே தெய்வமே என்று நீ கேட்கிறாய். கண்டிப்பாக உன்னுடைய சூழ்நிலையில் யார் இருந்தாலும் பயமாகத்தான் இருக்கும். ஏனெனில் உனக்கு யாருமே உறுதுணையாக இல்லை. நிறைய வலிகளோடும் வேதனைகளோடும் மட்டும் நீ காலத்தை கடத்தி கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய சந்தோஷத்தை ஒரு நாளும் நான் எந்த இடத்திலும் நான் விட்டுவிட மாட்டேன். உன்னுடைய ஆசைகள் 1000 இருக்கலாம். அதில் எது உனக்கு தேவையோ, எது உனக்கு நல்லதோ அதை மட்டுமே நான் செய்வேன். நீ எதிர்பாராத சில வழிகள், எதிர்பாராத சில பயங்கள் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். பயங்கள், வழிகள் இதெல்லாம் வேண்டாம். நல்லது என்று இருந்தால் மட்டும் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்ற மாதிரியே அனைத்துமே கிடைக்கும் என்று நீ நம்பினால் மட்டும் போதும். நம்முடைய தெய்வத்திடம் அனைத்தையும் கூறிவிட்டோம். இனிமேல் நம்முடைய தெய்வம் அனைத்திலேயும் நமக்கு வெற்றி என்ற மகுடத்தை மட்டுமே சூட்டும். மற்றபடி நம்முடைய தெய்வம் நமக்கு நம்புங்கள். ஒவ்வொரு பொழுதுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். நிறைய
சந்தோஷங்களையும் நிறைய நிறைய வேதனைகளையும் நான் மாறி மாறி கொடுத்தேன். உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் போக்கி உனக்கான நிம்மதி என்ற ஒன்றை கூடிய விரைவாகவே நான் தருவேன். என்னுடைய பிள்ளையே, உன்னை இன்று வேண்டுமானால் நிறைய பேர் தோற்கடிக்க முயலலாம். ஆனால் யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது என்பது அடுத்த பட்சம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருவர் குறை கூறிக்கொண்டு உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் அனைத்திற்கும் பதில் கொடுக்கக்கூடிய நேரங்கள் வரும். அந்த நேரத்தில் நான் அழகான பதில்களை அவர்களுக்கு கொடுத்து விடுவேன். என்னை யார் முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களுக்கு நான் என்று பாதுகாவலனாக இருக்கிறேன். நிறைய சந்தோஷங்கள், நிறைய நிறைய வழிகள், நிறைய நிறைய வேதனைகள் ஓடுதான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. அது எனக்கு தெரியும். மற்றவர்களுக்கு தெரியுமா? நீ வெளியில் எதுவுமே காட்டிக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள்? நீ மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதாகவும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கூட இல்லை என்பது போலும் நினைக்கிறார்கள். ஆனால் எனக்குத்தான் தெரியும் உன்னுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய கடினமான பிரச்சனைகள் எல்லாம் உள்ளது, எவ்வளவு பெரிய வேதனைகள் எல்லாம் உள்ளது. ஒவ்வொரு நாளும் நீ என்னென்னலாம் நினைத்து கவலைப்படுகிறாய் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். அதனால் மற்றவர்களை பற்றி மற்றவர்கள் யோசிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசித்தாலே இங்கு யாருக்கும் பிரச்சனைகள் வராது. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒரே ஒரு விஷயம்தான், என்ன வேண்டுமானாலும் உன்னை சுற்றி நிறைய 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 தப்பான விஷயங்களும் நிறைய நிறைய தேவையில்லாத விஷயங்களும் நடக்கட்டும். அது நீ கண்டு கொள்ளாமல் அப்படியே இரு. உன்னை நான் அனைத்து விதமான தீய பிடிகளிலுமிருந்து தீய வலைகளிலுமிருந்து உன்னை நான் காப்பேன். சில நண்பர்கள் என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள். சிலர் நீதான் எல்லாம் என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள். சிலர் உறவு என்ற பெயரை பயன்படுத்தி ஏமாற்றுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நபர்கள் ஒவ்வொரு விஷயத்தை வைத்து ஏமாற்றுகிறார்கள். ஏமாற்றுபவனுக்கு தெரியாதா அவனை ஏமாற்ற ஒரு நபர் வருவான் என்று? அது தெய்வமாக இருந்தால் என்ன செய்வார்கள்? உன்னை எவன் ஒருவன் ஏமாற்றுகிறானோ அவன் நிச்சயமாக தெய்வத்தால் தண்டனை அனுபவிப்பான். நீ இன்றைய சூழ்நிலையை மட்டும் பார்க்கிறாய், நான் உன் எதிர்காலத்தை பார்க்கிறேன். நீ இன்றைய சூழ்நிலையை பார்த்து இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கும், இதில் மாற்றம் இருக்காது என்பது போல யோசிக்கிறாய். ஆனால் இது மட்டும் வாழ்க்கை அல்ல, இன்னும் இதற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உன்னோடு சேர்ந்து உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அன்பான பிள்ளைக்கு என்றும் ஆதரவாகவும் என்றும் பலவிதமான சந்தோஷத்தையும் கொடுக்க இந்த அப்பா நான் இருக்கிறேன். அப்பா என்னை காப்பாயா, அப்பா என்னை கரை சேர்ப்பாயா, அப்பா எனக்கு நல்வழியை காட்டுவாயா என்று ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும் பொழுது எல்லாம் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டு தான் இருந்தாய். அந்த கேள்விகளுக்கெல்லாம் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கை மூலமே உனக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன். என்னுடைய அழகான கண்மணி, உன்னை நிறைய பேர் அழ வைத்தார்கள், நிறைய பேர் சிரிக்கவும் வைத்தார்கள். அழ வைத்தவர்கள் தான் அதிகமே தவிர சிரிக்க வைத்தவர்கள் குறைவுதான். சிரிக்க வைத்தவர்களும் கள்ள கபடங்கள் இருந்துதான் உன்னை சிரிக்க வைத்தார்கள். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை வளரப்போவதை பார்த்து அனைவரும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கோருவார்கள், இவளை நாம் தப்பாக எடை போட்டு விட்டோம், இவளுடைய வாழ்க்கையில் இவள் இன்னும் ஏதேதோ சாதிக்கப் போகிறாள், நம்முடைய வாழ்க்கை இனி அவ்வளவுதான் என்று அவரவர்களை முடிவெடுத்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரிய அளவில் முன்னுக்கு வரப்போகிறாய். நல்லதே நடக்கட்டும் என்று நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை நான் ஆசீர்வதிக்காமல் வேறு யார் ஆசீர்வதிக்க முடியும்? உன்னை என்றும் என்றென்றும்
நானே ஆசீர்வதித்து உன்னை நிச்சயமாக சத்தியமாக வாழ வைப்பேன். பல பேருக்கு துணையாக நின்று ஆதரவு கொடுத்தாய். ஆனால் உனக்கு ஆதரவு கொடுக்க யாரும் இல்லை. இனி நான் இருக்கிறேன். கண்ணீரை துடைத்து கொண்டு அமைதியாக இரு. எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.